Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. இந்தியாவில் முதல் முறையாக வணிக வளாகங்களுக்கு இடையே மெட்ரோ ரயில் இயங்கும் வகையில் சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதன் சிறப்பம்சம் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், முழு சிறப்பம்சங்கள் என்னவாக இருக்கிறது, உங்களுடைய தகவல்கள்? சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றில் பார்த்தோம் என்றால் விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் வரையிலும் பரங்கிமலையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையிலும் தற்போது மெட்ரோ ரயில் சேவைகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. 2015ஆம் ஆண்டில் தொடங்கி இந்த மெட்ரோ ரயில் சேவைகள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் வருகின்ற 29ஆம் தேதியோடு அந்த சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு 10 ஆண்டு காலம் என்பது நிறைவடைய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் 39 கோடி பேர் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொண்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதத்திற்கு 1 கோடி பேர் பயணம் என்ற ஒரு இலக்கை நோக்கி மெட்ரோ ரயில் நிர்வாகம் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்படியாக பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ஏற்படக்கூடிய வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அண்ணாநகர், கோயம்பேட்டிலிருந்து அண்ணாநகர் வழியாக சென்னை சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய பல்வேறு இடங்களில் ஏராளமான வணிக வளாகங்கள் இருக்கின்றன. அந்த வணிக வளாகங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலேயே வணிக வளாகங்களை கட்டி அதனை வாடகைக்கு விட்டு அதற்கான செலவினங்களை குறைத்து வருவாயை பெருக்குவதற்கான பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் முன்னெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கான ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக வணிக வளாகங்களுக்கிடையே மெட்ரோ ரயில் செயல்படும் வகையில் ஒரு திட்டம் என்பது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதே போல் திட்டம் 2 பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 118 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2 என்பது வேகமாக பணிகள் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட், பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் என்ற 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் 2வது திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த பகுதிகள் பழைய மகாபலிபுரம் சாலை பகுதிகளில் இதே போன்று ஒரு வணிக வளாகங்களை அமைத்து வணிக வளாகங்களுக்கு இடையே மெட்ரோ ரயில்களை இயக்குவது குறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2 பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் துறைப்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் வணிக வளாகங்கள் அமைப்பதற்காகவும் வணிக வளாகங்கள் இடையே இத்தகைய மெட்ரோ ரயில் சேவை சென்று வரக்கூடிய வகையில் திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 2 பிரதான வழித்தடங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருந்து வருகிறது. எனவே அது ஹப்பாக மாறி வரக்கூடிய ஒரு சூழலை வணிக வளாகங்கள் என்பது அங்கே அமைக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக 6வது மாடியிலிருந்து மெட்ரோ ரயில் இயங்கக்கூடிய வகையில் அதற்கான வழித்தடம் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய மற்ற வளாகங்கள் எல்லாம் வாகனங்கள் நிறுத்துமிடங்கள், அதேபோல் வணிக வளாகங்கள், கடைகள், அலுவலகங்கள் போன்றவை அமைக்கப்பட்டு வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக ஒரு வருவாயை பெருக்குவதற்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தயாராகி வருகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயிலில் தான் 35 மீட்டர் உயரத்தில் வணிக வளாகங்களுக்கு இடையே மெட்ரோ ரயில் சென்று வரக்கூடிய வகையில் ஒரு சேவை என்பது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now.